ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஃப்ளேவர்ஸ் ஃபுட் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஃப்ரைடே மதியம் தை அமாவாசை. எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். வாங்க பிடிக்கலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மல்லி, வரமிளகா, எண்ணெய் ஊற்றாமல் தயிர் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி வதக்கி எடுத்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லியும் வரமிளகாயும் நான் 3 போட்டுட்டேன். உங்கள் காலத்துக்கு ஏற்ற 3 போட்டுக்கோங்க. எங்களுக்கு பீஸ் இருக்குது, அதனால நான் போட்டுட்டேன். மல்லியை மணவெல்லாம் வச்சுக்கலாம். மல்லி நல்லா வதக்கிட்டு வெட்டு நான் தனியாக ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். புளிக்குழம்பு மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறது நல்லாயிருக்கும். நல்லா உடச்சிட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வரணும். வதங்கிட்டு நம்ம எடுத்து தனியாக ஆற வைக்கலாம். ஆற வைக்கலாம். வதையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணாதான் வளர்ந்து தண்ணி போகும், குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அளவுக்கு தண்ணி போகும். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சிருந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு நம்ம வதக்கி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் அடுத்து ஃப்ளேவருக்காக நம்ம வந்து பூண்டையும் கொஞ்சம் வெங்காயத்தையும் தட்டிக்கலாம். அப்படியே போனாலும் போல இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்கும். இதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டுக்கலாம். வெண்ணெய் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச மசாலா ஊற்றணும். குழம்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கேன். என்ன பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணுறதுக்கும் அதை ஆஃப் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிரேவி வந்து வேணும்னா 10 மினிட்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5 to 7 மினிட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.